வணக்கம் நேயர்களே. இந்த உலகத்தில் பிரியாணி மட்டும் ஒரு 1000 வெரைட்டிஸாவது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். நல்ல ப்ரௌன் கலரில் அந்த கரெக்டாக உதிரியாக சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. ஈஸியான ரெசிபி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல சீரக சம்பா அரிசி தேவையான அளவு எடுத்து ஊற வச்சுக்கலாம். 20 நிமிஷமாவது அது கண்டிப்பாக ஊறணும். அதுக்கப்புறம் இந்த தட்டில் காமிக்கிறது தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பிரியாணி நம்ம குக்கர்லேயே செஞ்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய் அண்ட் நெய் கலந்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா பொடி அரைச்சிருக்கோம் இல்லையா, ஃப்ரெஷ்ஷாக, அதை இதில் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்க விடணும். இந்த மசாலாவும் இந்த விழுதும் நல்லா வதங்கணும். ஒரு 20 நிமிஷமாவது கண்டிப்பாக வதங்கணும். பொறுமையாக கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. பொறுமையாக அதை ஓப்பன் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ இது வதங்கினா தான் இதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு உடனே மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சீரகத்தூள், தனியாத்தூள், சில்லி பவுடர் இதெல்லாம் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கணும். சில்லி பவுடர் நம்ம ஜாஸ்தி சேர்த்தோம்னா கலர் மாறிடும். அதனால் அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தயிரை சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்க விடலாம். கூடவே நம்ம கொத்தமல்லி தழை அண்ட் புதினா தழை அதையும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கினதுக்கப்புறம் எப்படி எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வருது. இதுதான் கரெக்ட் மெத்தட். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போது நமக்கு ஒரு 1/2 கப் இல்லைனா 3/4 கப் அளவு தண்ணி விட்டு நம்ம சிக்கனை மட்டும் வேக வச்சுக்க போகிறோம். ஒரே ஒரு விசில் சிக்கன் வெந்தால் போதும், சரியாக இருக்கும். சிக்கன் வெந்ததுக்கப்புறம் தண்ணி அளவை பார்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு, அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். இப்போ 1/2 கப் அளவு போல் தண்ணி இருக்கும். ஸோ இன்னொரு 1/2 கப் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இது கூட தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணி இல்லாமல் எடுத்து அரிசி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மூடி வைக்கலாம். மூடி வச்சா ஒரு 5 to 7 மினிட்ஸில் நமக்கு அந்த தண்ணியும் அரிசியும் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். தண்ணி அளவு கொஞ்சமாக ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை சின்ன அடுப்புக்கு மாற்றிட்டு சிம்மில் வச்சு நல்லா டைட்டாக மூடி போட்டு விசில் போட்டு தம் வைக்கலாம். இந்த தம் 10 மினிட்ஸ் வைக்கலாம். வாவ், நல்லா கமகமன்னு வாசமாக சூப்பராக இருக்குங்க. கன்சிஸ்டன்சி பாருங்கள், எவ்வளோ நல்லா உதிரியாக இருக்குது. அதே சமயத்தில் நல்லா வெந்திருக்கு. இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் குக்கரில். அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு தெரிவிங்க. எங்கள் ரெசிபீஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. தேங்க்யூ.